யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துல வணக்கத்தை கூறி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததை குறித்து சங்கீதம் 72:11 சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தபோது அவன் கடவுளுக்கு விரோதமாக ஓடி ஒளித்து கொண்டான் என்று பைபிள் எழுதியிருக்கு. அப்படி ஒளித்து கொண்டப்போ கடவுள் ஆதாம் முன்னால் வந்து நின்று, ஆதாமே, இன்றைக்கு நீ ஒளித்து கொண்டிருக்கிறாயே, நீ தைரியமாய் நிற்கும்படி மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் இந்த உலகத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆதியிலே கடவுள் பிராமிஸ் பண்ணியிருந்ததை அந்த இடத்துல அவர் சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாமும் ஒளித்து கொண்டிருக்கிறவர்களைப் போல இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு என்பது மாபெரும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி தெரியாது. அவருக்கென்று அங்கு ஆராதனை ஸ்தலங்கள் கிடையாது. அருமையானவர்களே, கடந்த காலங்களில் இமாச்சல் பிரதேசம் போயிருக்கும்போது அங்கே ராம்பூர்காட் என்கிற கிராமத்தில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டித்தோம். அங்கே நாம் கட்டியிருக்கிறது தான் முதல் ஆலயம். அருமையானவர்களே, அந்த வட்டாரங்களில் எங்கேயுமே தேவாலயம் கிடையாது. அங்கே வந்திருந்த அந்த பல நண்பர்கள், ஒரு தேவாலயம் என்றால் எப்படி இருக்கும், ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த பாடல்லாம் எப்படி இருக்கும், ஒரு தேவாலய மணி சத்தம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி ஆலயமில்லாத இடங்களில் ஆலயங்கள், அருமையானவர்களே, சுவிசேஷம் போகாத இடங்களில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் SMPM NGPM நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதில் NGPM நிறுவனத்திற்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. நீங்கள் கொடுக்கிற சிறப்பு நன்கொடைக்கு ஒருவேளை வரி விதிப்புக்கு நீங்கள் உட்பட அதில் நீங்கள் அதை கிளைம் செய்வதற்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அருமையானவர்களே, நம்முடைய இயக்கத்தில் ஆண்டவரின் கிருபையினாலே 197 மிஷனரிமார் அவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். 250 குழந்தைகள் விடுதிகளில் படிக்கிறார். அதோடு கூட டே கேர் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே கிராமங்கள் தோறும் விசேஷ நிகழ்ச்சிகள், கிறிஸ்மஸ் ட்ரீ நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளில் மத தலைவர்கள், கிராம தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், இன்னும் வார்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைத்து அவர்களை அங்கே கனப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக இயேசுவின் நற்செய்தி நாடகமாக இன்னும் பிரசங்க வழியாக அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த செய்தியை கேட்பதற்கு கிராமமே கூடி விடுவார்கள். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எந்த கிராமத்திலையும் இதை நடத்தாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களுக்கு அதிகமாக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது அநேகரை எடுத்துக்கொள்வேன்னு சொன்னார். வேதம் தெளிவாக சொல்லுது, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமே அல்லாமல் வேறு நாமே கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த காலங்களை பயன்படுத்தி நற்செய்தி அறிவிப்போம். நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாரும் கொண்டாடுவாங்க, எல்லாரும் அதை ரொம்ப நேசிப்பாங்க. பார்த்துங்க, ஏனென்றால் இயேசு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆகவே என் அன்புக்குரியவர்கள் அந்த நற்செய்தியை சொல்லுகிறதில் நாம் நம்மால் என்றவைகளை செய்வோம். அது மாத்திரம் இல்லை, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நிறையா கிறிஸ்மஸ் கேரல் அதுன்னு போயிட்டுருக்காங்க. அதுக்கு பல ஆயிரங்கள் நம்ம எல்லோரும் அள்ளி கொடுங்க. ஆனால் அதே சமயம் அறியப்படாதவர்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிறோம் இல்லையா, அங்கே கூட்டங்கள் நடக்குது இல்லையா. தேவதூதர் அதை தான் செய்தாங்க. மந்தையில் மேய்ப்பர்கள் மேய்த்து கொண்டிருக்கும்போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தினை இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை அறியாதவர்களுக்கு சொல்லுகிற காரியத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம கொடுக்குற காணிக்கையில் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோங்கிறத யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணிடுங்க. நான் யாருக்கும் கொடுக்காதீங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். அருமையானவர்களே, பிதாவின் கடைசி கட்டளையை நிறைவேற்றம் என்ன செய்யணும்னு யோசிப்பாருங்க. அருமையானவர்களே, நம்முடைய மிஷனரி ஃபீல்டில் நிறையா ப்ரோக்ராம்ஸ், அதோடு கூட இந்த ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்மஸ் காலங்கள் அவங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரெஸ், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிறிஸ்மஸுக்கு நம்ம 3000 ரூபா கொடுக்குறோம். ஒரு ஆதிவாசி பிள்ளைக்கு 600 ரூபா கொடுக்குறோம். ஜெபம் பண்ணுங்க. மிஷனரி ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஆண்டவர் உங்களை ஏவனாருன்னா 1 மாத காணிக்கை எக்ஸ்ட்ரா நீங்கள் அனுப்பலாம். ஆதிவாசி பிள்ளையை படிக்க வைக்கிறவங்களும் 1 மாத காணிக்கை எக்ஸ்ட்ரா நீங்கள் அனுப்பலாம். அருமையானவர், இது ஒரு ஒன் டைம் டொனேஷன் தான். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தேவனை மையப்படுத்துகிற விதத்தில் செயல்படுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய பணிமையங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்.
அருமையானவர்களே, கடந்த நாளில் பஞ்சாப் போயிருந்தோம். பஞ்சாப் போயிருக்கும்போது அங்கே ஒரு பஞ்சாபிய அந்த சீக்கிய மத குரு ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரணம் என்னென்னா, அவருக்கு அந்த குடும்பத்தில் நிறைய போராட்டங்கள், அதோடு கூட அந்த அந்த குருநானக்குடைய அந்த புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிப்பார். ஒரு நாள் பைபிள் படிக்கும்போது தான் இதில் இருக்கிறதெல்லாம் அதில் இருக்கிறத பார்க்குறாரு. அப்படின்னா இதில் இருக்கிறதா அதில் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி பைபிள் அதிகமாக படிக்க ஆரம்பித்தார். அப்புறம் அந்த பைபிளை படிக்கும்போது அவருக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடவுளோட மகிமை வெளிப்படுற பார்த்தார். இதன் மூலம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார், ஆலயத்தை உருவாக்கினார். அந்த ஆலய பிரதிஷ்டையில் நிறையா போராட்டங்கள் இருந்துச்சு அவருக்கு. என்ன போராட்டம்னா, உள்ளூரில் இப்படி நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இன கலவரங்களை உருவாக்குகிற ஒரு நிலை. அதோடு கூட நிறையா குடும்பங்களில் பிரிவினை, ஒரே சண்டை, கணவன் மனைவி பிரிவினை இப்படி இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கோயில் பிரதிஷ்டையில் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், இந்த இனவெறி எந்த சிந்தை மாறணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு பாஸ்டிங் போய்ட்டு கோயிலில் இந்த பிரதிஷ்டைக்கு முன்னால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி உபவாசத்தோடு போராடினார். என்ன நினச்சாலும் சரி, அன்புக்குரியவர்களே, அந்த பிரதிஷ்டையப்போ எல்லோரும் வந்துட்டாங்க, ஒரு பெரிய கூட்டம் கூடி இருந்துச்சு. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த பிரிஞ்சு போயிருந்த குடும்பங்களும் பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து வந்திருந்தார்கள். அப்போது அவர் குருநானக் அவர் பேர் அவர் சொல்லும்போது சொன்னார், ஐயா, பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியாததை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர்கள் கூட பேசி தீர்த்து வைத்தார் என்று சொன்னார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆகவே தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம நாட்டில் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் கலவரம், எங்கே பார்த்தாலும் பிரிவினை குடும்பத்துக்குள்ளே. இப்போது மணிப்பூரில் கடந்த 2 வாரமாக மறுபடியும் கலவரம்னு சொல்லி பேப்பரில் செய்தி வந்துட்டுருக்கு. நிறைய வதந்திகளை யார் யாரோ பரப்பி விடுறாங்க. இதனால் கலவரங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அருமையானவர்களே, இது சால்வ் ஆகணும்னா என்னை பொறுத்தவரையிலையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தட்டையும் பேசணும். அருமையானவர்களே, அரசு சட்டம் போடுது, இன்டர்நெட்டை கட் பண்ணுறாங்க, அவங்க காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குறுக்கிட்டால் மாத்திரம்தான் ஒரு சமாதானம் வரும். ஆகவே இந்த சமாதானம் சீக்கிரம் வரணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏற்கனவே மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு 50 குழந்தைகள் நம்முடைய விடுதிகளிலே திரிபுராவில் இருக்கிறார்கள். அதோடு கூட இப்போ தொடர்ந்து கலவரத்தில் நிறையா பேர் பாதிக்கப்பட்டு குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப கெடுது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்கே இப்போ ஒரு 50 பிள்ளைகள் இருக்காங்க, இன்னும் கூடுதலாக பிள்ளைகள் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆகவே தேவன் நடத்துதலுக்காக நாங்களும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே இருக்கிற குழந்தைகளுக்கு முழுமையுமாக சாப்பாடு போடுறதில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆகவே நீங்களும் ஜெபம் பண்ணிவிடுங்க. இந்த காரியங்களில் ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி நீங்கள் தீர்மானம் எடுக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். அருமையானவர்களே, எஸ்எம்பியும் என்ஜிபியும் எந்த ஒரு சபைக்கும் சொந்தமான நிறுவனம் அல்ல. இது நற்செய்தி அறிவிக்கிற ஒரு குடும்பம், சுவிசேஷம் அறிவிக்கணும், இது ஒன்று தான் பாரம். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் இந்த காரியத்தில் 24 மாநிலத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள். நேபாள் நாட்டிலே ஆண்டவர் நல்ல திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அங்கு ஒரு 2 ஆலயம் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2 இடத்துல ஆலயம் வேலை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 இடங்களுக்கு மேலே ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு காத்திருக்கிறோம். 15 இடங்களில் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தில் ஒரு 3 ஆலய பிரதிஷ்டை இருக்குது. அருமையானவர்களே, இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் இல்லை. ஆகவே எல்லோரும் ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு பொதுவாக 7 லட்ச ரூபாய்க்கு நல்லா பிரமாதமாக கட்டலாம், 5 லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் மீடியமாக கட்டலாம், 3 லட்ச ரூபாய்க்கு கச்சா சர்ச்சு கட்டலாம். ஆண்டவர் உங்களை எப்படி ஏவுகிறாரு இந்த ஆலய கட்ட விஷயத்தில் இறங்கும். மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் பொறுத்தவரையிலையும் 3000 ரூபாய் வாங்குகிறோம். பலர் புதிதாக பொறுப்பெடுத்து தாங்கிக் கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவர் நம்ம ஏவுவார் என்றால் இன்னும் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை நீங்கள் எடுக்கலாம். ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க முன் வரலாம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களை ஒட்டி ஒரு கிறிஸ்மஸ் கவர் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். உங்கள் கையிலையும் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். உங்களால் ஏவப்பட்டதை நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட் மிஷினரிஸ்க்கு கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற பத்திரிக்கை வெளியிடுகிறோம். நம்முடைய இந்த டிவி நிகழ்வுகள் அப்படியே யூடியூப் மூலமாகவும் போடுகிறோம். நீங்கள் இதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த ஊழியங்களை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஏனென்றால் கடவுளுடைய கடைசி கட்டளை இன்னும் நம்ம நாட்டில் நிறைவேறாத கட்டளை. ஆகவே அந்த கடைசி கட்டளை நிறைவேற்றுவதற்கு இன்னும் அதிகமான மக்களை நாம் ஈடுபடுத்த ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவாராக. அன்புக்குரியவர்களை, இந்த நற்செய்தி ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் உங்களுடைய வங்கி எண்ணை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இண்டியன் பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 0886000000169, IFSC கோட் SIPL 000086. எங்களுடைய தொலைபேசி எண்
9043867550 9447375550. அதே போல் NGPM நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42172020 IFSC கோட் SPIN 0061767. அருமையானவர்களே, நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்போது நம்ம யாரும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆகவே வெறுங்கூட்ட ஆத்மாக்களோடு போனோம். ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி லூக்கா 15:10 சொன்னார். உங்கள் மூலம் இந்த சந்தோஷம் ஏற்பட உங்கள் மூலமாக இந்த ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்களோட கரங்கோர்க்கு அன்போடு கேட்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபையின் ஒழுங்குபடி கிறிஸ்மஸ் காலங்கள் வந்துவிட்டாலே நாம் தியானிக்கிற அதிகமான ஒரு காரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்த ஒரு கொண்டாட்டங்கள். அருமையானவர்களே, அவருடைய பிறப்பை குறித்த கொண்டாட்டங்களிலே முக்கியமான ஒன்று என்னவென்று பார்த்தால், அவர் ஆதியிலே நமக்கு சொன்ன வார்த்தையை எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றினார் என்பது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஸ்திரீனிடத்தில் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று எழுதியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இந்த வார்த்தையை அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அந்த வேர்ட் ஆஃப் காட் எப்படி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தான் யோபு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது, இந்த வார்த்தை என்பது அது புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் நல்லமாக இருக்கும், அது என்றென்றைக்கும் நிலைக்கல்லாக இருக்கும் என்று சொல்லி அது கல்வெட்டில் எழுதப்பட்டிருந்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய வேத புஸ்தகத்தை பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த கையால் நமக்கு எழுதி கொடுத்தார். அதுவும் கல்வெட்டில் எழுதி கொடுத்தார்னு சொல்லி நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒரு கடிதம் இருக்கும் அப்படின்னா ஒரு கடிதம் அதனுடைய முன் இல்லை என்றால் முடிவுரை கண்டென்ட் இந்த வைத்து அந்த கடிதம் எழுதுகிறவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. இந்த வேதத்தை வாசிக்க அவர் கொடுத்த அந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எழுதினவருடைய குணம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அதே போல் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நம்ம எல்லாரும் தெளிவாக புரிந்து கொள்வது தான் தேவன் இந்த வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நியாயப்பிரமாணம் அவர் சொந்த கையில் எழுதினார் என்று வாசிக்கிறோம். அதே போல் தேவன் தம்முடைய சொந்த கையால் தேவாலயத்தை எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு வரைபடம் போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி பைபிள் வாசிக்கிறோம். அதே போல் நியாயத்தீர்ப்பு இல்லையா, ஒரு நாள் இந்த உலகம் ஜட்ஜ்மெண்ட் பிறகு இருக்குது. அந்த நியாயத்தீர்ப்பையும் தேவன் தம்முடைய சொந்த கையினால் எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு. அன்றைக்கு கையும் களவுமாக அந்த விபச்சார ஸ்திரீ பிடிபட்டிருக்கப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி நிற்கும்போது இயேசு மட்டும் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து இவள் மேலே வீசுங்கன்னு சொல்லி தரையில் எழுதினார்னு சொல்லி பார்க்குறோம். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வை குறித்து கடவுள் தெளிவாக எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, யாத்திராவும் 31:18 வாசித்து பார்த்திங்கன்னா, சீனாய் மலையில் மோசையோடு பேசின பின்பு ஆண்டவர் தன்னுடைய விரலினாலே எழுதப்பட்ட அந்த கற்பலகை மோசையின் கையிலே கொடுத்தார். அருமையானவர்களே, அது ஒரு கூர்மையான ஒரு கல், அவருடைய சொந்த கையில் எழுதினார்னு எழுதியிருக்கு. ஏன் அவருடைய சொந்த கையில் எழுதினோம்? மோசை நல்லா படித்த ஆள் தானே, நீயே எழுதுப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. என் அன்புக்குரியவர்களை ஒன்றை கவனித்து கொள்ளுங்கள், அந்த எழுதுகிறவர் நபரை பொறுத்து அந்த வேர்டுக்கு அதிக மதிப்பு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஒரு கடிதத்தினுடைய முடிவுரையில் யார் கையெழுத்திடுறாங்களோ அது ரொம்ப முக்கியம். அதனால தான் கடவுள் நமக்கு எழுதி கொடுத்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. இதன் மூலம் அவருடைய மதிப்பு மரியாதை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பவுல் திருச்சபையோட கடிதம் எழுதும்போது கொலோசியர் 4வது அதிகாரம் 18 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய சொந்த கையினாலே இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதினேன் அப்படின்னு சொல்லி அந்த கொலோசிய திருச்சபைக்கு எழுதின கடிதத்தை தான் எழுதினதாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி நியாயப்பிரமாணத்தை அவருடைய சொந்த கையினால் எழுதி கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் அதிக பிரயோஜனம் மாத்திரம் இல்லை, அது ஒரு அக்னி பிரமாணம்னு சொல்லலாம்.
இல்லை என்றால் இரத்தத்தினால் எழுதப்பட்ட உடன்படிக்கை என்று சொல்லலாம். ஏனென்றால் அதை எழுதும்போது அவருடைய கைகளிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக கீழே கொட்டியிருக்கும் பார்த்தாரு. ஏன்னா கற்பலகை இல்லையா, தேவனுடைய கையனை இரும்பா. அருமையானவர்களே, நம்மை போல் சதை உள்ள ஒரு கை. அப்புறம் எழுதியிருக்கிறார், எழுதும்போது ரத்தம் கொட்டிருக்கும்ல, ரத்தத்தினாலான உடன்படிக்கை. நம்முடைய இந்தியாவுக்கு அந்த புராட்டஸ்டன்ட் மிஷினரி சீகன்பால்கு தமிழ் படிக்கிறதுக்காக தரங்கம்பாடி கடற்கரையில் உட்காந்து அந்த கடற்கரை மணலில் ஈன்னு சொல்லி எழுதி பார்ப்பாராம். அப்புறம் இருட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து திண்ணையில் மணலை போட்டு, ஏன்னா அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி பேப்பர் பென்சில்லாம் கிடையாது, ஆகவே இப்படி தான் எழுத படிக்கணும். ஆகவே அவர் அந்த மண்ணை போட்டு ஈன்னு சொல்லி எழுதும்போது அவருடைய கைகளில் இருந்து ரத்தம் கசிந்து அப்படியே சொட்டு சொட்டாக கொட்டுமா பார்த்துக்கணும். அருமையானவர்களை, இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை அதிக வேல்யூ பார்த்துக்கணும். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் யூதர்கள் நிறைய ஒப்பந்தங்கள் அவங்களோட சொந்த ரத்தத்தில் தான் எழுதுவாங்க, யூத திருமணங்கள் உட்பட. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சிக்கு கொடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க எல்லோரும் கருப்பு கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே அந்த இப்போ நம்ம நாட்டுக்கு பிரயோஜனமான ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படி கட்சி தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு இளைஞர், அவர் எழுந்து என்ன பண்ணாராம், ஒரு பிளேடை எடுத்து அவருடைய விரலை வெட்டி அந்த கொடியில் நடுவில் அப்படியே இழுத்து கடைசி வரை கொண்டு வந்து விட்டாராம் பார்த்துங்க. ரத்தம் அதுதான் இன்றைக்கும் அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு மேலேயும் கருப்பாக இருக்கும், கீழே கருப்பாக இருக்கும், நடுவில் மட்டும் ரெட் இருக்கும் பார்த்துக்குங்க. எந்த கட்சியை சொல்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஏகா செலவரன்னா அவருக்கு அதில் உள்ள பிடிப்பு, அது மாத்திரமல்ல அந்த உடன்படிக்கையுடைய வேல்யூ பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தைகளை நம்ம கொடுத்து நம்ம அதிகமாக முக்கியப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தான் அந்த வார்த்தை மாம்சமாய் இறங்கி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் என்பது கடவுள் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற காரியம். ஆகவே தான் எரேமியாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே எரேமியா சொல்லும்போது, நான் என் ஜனங்களிடத்தில் என்னுடைய உடன்படிக்கைகளை என்னுடைய போதனைகளை அவருடைய இருதயத்தில் எழுதி வைப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா. நம்முடைய இருதயத்தில் கடவுள் அவருடைய போதனைகளை எழுதி வைக்கிறார். இந்த போதனைகளை அவர் எழுதி நம்முடைய இருதயத்தில் வைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய ஜனங்கள், அவர் நம்முடைய தேவன், அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக. சரியா. சாது சுந்தர் சிங் ஒரு வீட்டு கதவை தட்டும்போது, மம்மி ஜீசஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை ஓடி போய் சொன்னாலாம். அவங்க அம்மா ஓடி கதவை திறந்து பார்த்தா சுந்தர் சிங் நின்றுனா, ஐயா வாங்கன்னு சொல்லி கரங்கோத்து வீட்டில் கூட்டு போய், எங்கம்மா உங்களை பற்றி இப்படி ஜீசஸ் வந்திருக்கான்னு சொன்னான்னு சொல்லி அவர் சொன்னார். அம்மா உண்மைதான், நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ அன்னையிலேருந்து நான் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம், இயேசுவே உம்முடைய சுபாவம், உம்முடைய குணம், உம்முடைய பார்வை என்னிலே வெளிப்பட வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள், நம்மை பார்க்கிறவர்கள் பிதாவாகிய தேவனை பார்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்கணும் பார்த்துக்குங்க. அதனால் கிறிஸ்மஸ்னால் அதுக்காக நிறையா பணம் சேர்த்து நிறையா பிராண்டிலாம் வாங்கி கழுக்கடலை உட்காந்து கும்மாளம் அடிக்கிறதுக்கும், சினிமா போகாதவங்கெல்லாம் சினிமாவுக்கு போகிறதுக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகை கிடையாது. அருமையானவர்களே, நம்ம நாட்டில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருக்கு இளம் வயதிலேயே கடவுளை நேரில் பார்க்கணுன்னு ஆசை. பலரை போய் சந்திக்கிறாரு, எல்லாரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு கிறிஸ்தவ மிஷினரி பாடும்போது அவரும் பைபிளெல்லாம் சொல்கிறாரே தவிர அவருக்குடைய கேள்விக்கு அங்கே பதில் கிடைக்கல. கடைசியாக இன்னொரு சன்னியாசிகிட்ட போகும்போது தான் அந்த சன்னியாசி சொல்கிறாரு, நீ பெரிய தேவையோடு வந்திருக்கிற, என் கூட உட்கார்ந்ததுக்கு வாரு, உனக்கு நான் கடவுள் யார் என்று சொல்லி காட்டுகிறேன். உட்கார்ந்த அந்த இடத்துல தான் கடவுளை நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்கள், ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறதற்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பையனுக்கு பர்த்டே, அவங்க பாட்டிமா ஒரு பெரிய சுமையோடு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த வயதான காலத்தில் ஏன் இந்த பாட்டி இவ்வளோ பெரிய சுமையோடு வந்திருக்காங்கன்னு சொல்லி. கடைசியில் அந்த கேக் வெட்டி முடித்த உடனே அந்த சமயத்துக்கு தன்னுடைய பேரங்கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லாரும் என்னால் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை என்னென்னா, என்னுடைய பேரனுடைய 3rd பர்த்டேயில் நான் அவனுக்கு வேதாகமத்தை என்னுடைய சொந்த கையால் நான் எழுதி கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னுடைய கையால் எழுதி கொண்டு, அதான் அவ்வளோ பெரிய சும புஸ்தகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்களாம். அந்த சிறுவன் அந்த என் பாட்டி எனக்கு எழுதி கொடுத்த புஸ்தகம்னு சொல்லி அதில் எழுதியிருக்கிற அந்த வசனத்தை
அப்படியே நான் கடைபிடித்து நடப்பேன்னு சொல்லி அன்றைக்கி அந்த பர்த்டேயில் அவன் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தானா பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கமிட்மெண்ட் இந்த பைபிளை குறித்து எப்படி இருக்குங்கிற யோசித்து பாருங்கள். ராக்ஃபெல்லர் பற்றி நம்மள கேள்விப்பட்டிருப்போம். உலக அளவில் பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரு கொள்ளை நோயின் மூலம் மிகவும் பாதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் தான் இந்த பைபிள் எல்லார் கையிலையும் கொடுக்கப்படணும்னு ஆசைப்பட்டார். ஆகவே அதற்காக நிறைய பணங்களை பைபிள் சொசைட்டிக்கு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தார். அருமையானவர்களே, பைபிள் விலை குறைவாக உலக அளவில் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மேரி ஜோன்ஸ் என்ற ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு ஒரு பைபிள் வேணுங்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு அது கிடைக்காம நடந்து அப்புறம் கடல்களில் அவள் நீச்சல் அடித்து போய் அவள் ஒரு பைபிளை பெற்றுக்கொள்கிறான். இது வெளியே வந்த உடனே ராக்ஃபெல்லருக்கு ஒரு பெரிய பாரம். ஒரு வேதாகமத்துக்கு இந்த குழந்தை இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கோன்னா, நாட்டில் இருக்கிற உலகில் இருக்கிற ஒவ்வொரு கையிலையும் வேதம் கொடுக்கப்படுகிறதுக்கு தான் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை எல்லாரும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, இதன் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 47 வயசில் செத்து போயிடுவார்னு சொன்னவர், அவர் டாக்டர்லாம் சொன்னாங்க. ஆனால் 98 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் பார்த்துங்க. அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை நம்ம வாழ்ந்து காட்டுறது, கடவுளுடைய வார்த்தை மற்றவர்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறது, இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை கொடுக்கக்கூடும் பார்த்துங்க. காரணம் என்னென்னா, கடவுளுடைய வார்த்தையில் நம்ம எல்லாரையும் ஊக்குவிக்கக்கூடிய நிறைய சொற்கள் இருக்குது பார்த்துக்குங்க. ரொம்ப மனச்சோர்வோடு இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தை நம்ம ஒரு புது பலத்துக்குள்ளே கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தையில் உயிர் இருக்குது. அந்த உயிர் இருக்கிறனால தான் அந்த வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்குது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பிப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியம் தேவை. ஆகவே வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அது நம்மை உயிருள்ள நபர்களாக காண்பிக்க ஆரம்பிக்கும். அருமையானவர்களே, இந்த வேதம் நம்ம குழப்பமான நேரத்தில் நமக்கு சரியான வழிகாட்டி. சங்கீதம் 119, 105 கர்த்தருடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனங்களின்படி நடக்கிறவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, வேத வசனப்படி நடக்கும்போது நம்ம மனமோன போக்கில் போக முடியாது. நிறைய இடங்களில் அது நம்ம சுட்டி காட்டி இது செய்யாத, அதை செய்யாத, இதை செய்ய அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லும், செய்யத்தகாத காரியங்களுக்கு விலகி இருக்க சொல்லும் பார்த்துக்குங்க. இது நம்முடைய வாழ்வுக்கு பெரிய உயர்வு பார்த்துக்குங்க. அருமையான நம்மள பலருக்கு கண்டிப்புனாலே பிடிக்காது. ஆனால் அந்த கண்டிப்பு இதான் நம்முடைய வாழ்வில் நம்மை உயர்த்தி கொண்டு போகிற ஒரு காரியம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்மள பலர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். 100% ஃப்ரீடமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். பிள்ளைகளும் அப்படி தான் விரும்புகிறாங்க. ஒரு விதத்தில் தேவை தான். ஆனால் ஒரு ஜென்ரல் ஒரு கார்ப்பரேட் டிசிப்ளின் நமக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். வீட்டில் கணவன் மனைவிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், அதே மாதிரி மனைவி கணவனுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், குழந்தைகள் பெற்றோர் ரிப்போர்ட் கொடுக்கணும். இது ஒருவருக்கொருவர் இந்த கம்யூனிகேஷன், இந்த சிஸ்டம் இருந்தால் எல்லோரும் நல்ல நிலையில் வரலாம். நான் எங்கே போகிறேன்னு உனக்கு எதுக்கு, நான் என்ன வேணாலும் செய்வேன், இந்த தகவல் உனக்கு எதுக்கு, இப்படிலாம் நம்ம எடுத்து பெயர்ந்து பேசிட்டோம்னா அது ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு நல்லா இருக்காது. அருமையானவர்களே, ஒன்றை கவனிங்கள். இந்த சின்ன குழந்தைங்க காத்தாடி விடுவாங்க, இல்லை பட்டன்னு சொல்லுவாங்க. இந்த காத்தாடி சும்மா விட்டாச்சுன்னா அது அப்படி தான் கீழே கிடக்கும். அது அப்படியே விடும்போது இந்த எதிர் காற்று அடிக்கிற இடத்துல நோக்கி ஓடுவாங்க. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் மேலே போகும். இந்த மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அடிக்கடி அப்படியே தட்டி தட்டி விடுவாங்க பார்த்துங்க. என்னென்னா, அந்த இடுப்பில் அந்த காற்றில் அது மேலே போயிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த பக்கம் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, அது மேலே போனோன்னா இந்த கண்ட்ரோல் இருந்தால் தான். இந்த கண்ட்ரோல் இல்லாமல் விட்டாச்சுன்னா அப்படியே போய் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்து கிடக்கும். அதுமாதிரிலே நம்ம யாரும் அப்படி கீழே விழுந்து இந்த வாழ்க்கையை சீரழிக்கூடாது. நீங்கள் சிறந்த உயர்ந்த ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவரே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து போன கடைசி கட்டளை நிறைவேற்றுவதில் நாம் தீவிரமாக இருப்போம். அவருடைய சீசர்களுக்கு அவர் சில கட்டளை கொடுத்து, நீங்கள் கிராமங்களுக்கு போங்க, இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது புறப்பட்டு போகிறாங்க. நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய வியாதிகள் குணமாகுது, பொல்லாத ஆவிகள்லாம் ஓடுது, நிறைய பேர் சத்தியத்தை கீழ்ப்படுகிறாங்க. உடனே அவங்க திரும்ப இயேசு கிறிஸ்துவத்தில் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நான் கிராமங்களுக்குள்ளே போனோம், வியாதியெல்லாம் குணமாகிடுச்சு, பொல்லாத ஆவியெல்லாம் ஓடிச்சு, பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படும்போது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அன்பானவர்களே, அசுத்த ஆவி கீழ்ப்படுகிறதுனால, பொல்லாத ஆவியெல்லாம் ஓடுறதுனால
அநேகருக்கு வியாதி குணமாகிறதுனால இதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கொள்வது, எல்லா ஃபெஸ்டிவலும் நம்ம கொண்டாடலாம், ஆனால் நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்கிறதை நாம் தினம் தினம் நிச்சயப்படுத்திக் கொள்வோம். மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஊழியங்களை நேசிக்கிற, ஊழியங்களை தாங்குகிற நாம் நம்மை காத்து கொள்வதில் அதிக அக்கறையோடு இருப்போம். அருமையானவர்களே, இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் பலரை சந்திக்கிறோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை நான் ஞாபகத்தில் வந்ததுனாலே சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, அந்த சிறுவன் எப்போ பார்த்தாலும் எதிர்த்து நின்று தான் பழக்கம். அன்றைக்கி அவருக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணியிருந்தார், தம்பி நீ கர்த்தருடைய வேதத்தை வாசி, பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடு, உன் வாழ்க்கையில் மேலானவைகளை நீ அடைவாய் என்று சொல்லி. அப்படி ரொம்ப நல்ல சாட்சியாக நிற்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு நண்பன் கிடைச்சான். அவன் பேர் ஜான். அவங்க 2 பேரும் போகிற வழியில் அது ஒரு குறிப்பிட்ட இடம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட மார்க்கத்தார்களுக்கு மட்டும்தான் உணவு எதாவது கொடுப்பாங்க, மற்றவர்களுக்கு கிடைக்காது. ஆகவே இவங்க 2 பேரும் கிறிஸ்தவங்களாக இருந்ததுனால அங்கே போய் எதாவது சாப்பிடணுன்னா நம்ம இப்போது பொய் சொல்லணுமே, என்ன செய்யலான்னு சொல்லும்போது இந்த அம்மா அப்பா அந்த பெரியவர்களுடைய வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வந்தால் பார்த்திங்கன்னா, அந்த சிறுவன் என் பேர் ஜான், நான் எந்த விதத்திலும் இந்த பேரை மாற்ற போகிறதில்ல, எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், அவன் அந்த மார்க்கத்துக்கு ஏற்ற ஒரு பேரை அங்கே வச்சுக்கிறான். அங்கே போன உடனே உள்ளே போனால் ஜான்னு சொன்ன உடனே ஜானுக்கு தனியாக ஒரு இடத்த உட்கார வச்சு அவருக்குன்னு கொடுக்குற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்காங்க. இவர் அந்த மார்க்கத்தின் பேரோட சேர்த்து சொன்னார் இல்லையா, அதனால் சில காரியங்களை கேட்குறாங்க, இவருக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. அதில் தெரிஞ்சுட்டே இவர் போலியான ஆள் அப்படின்னு சொல்லி. எல்லா அன்புக்குரியவர்களும் போலி தான், உண்மை தான். ஆகவே எல்லா இடங்கள்லையும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கடவுள் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வேதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எப்படி ஆதாமுக்கு உறுதிப்படுத்தி ஆண்டவரே தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி ஆண்டவரே கடைசி காலத்தில் ஆண்டவரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பிறந்தீரே சுவாமி, அதில் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஜீவிக்க பண்ணி உம்முடைய உயிருள்ள வார்த்தை எங்களை நடக்க பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உலக அளவில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒன்றான மெய்தேவனாகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையே அறிகிற அறிவை நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரவும் ஆண்டவரே ஒரு கட்டுப்பாடோடு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை அநேகருக்கு பிரயோஜனமாக இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்பதை உலகிற்கு வாழ்ந்து காட்டுகிறவர்களாக எங்களை நீர் பலப்படுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் இந்த கிருபைகளை பெருக பண்ணும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?